ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான எக் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? குக்கரில் ஆயில், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி எல்லாம், அன்னாச்சி பூ, மராட்டி மூக்கு, ஆனியன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொத்தமல்லி, புதினா, 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா இது கூட 2 பச்சை மிளகாய், 3 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இது கூட மிளகாத்தூள், பிரியாணி மசாலா, கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, தயிர் 100 ml சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு கிரேவி பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா 2 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி அப்படின்ற அளவுல தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அரிசியை சேர்த்து மூடி வச்சிருங்க. 3/4 பாகம் அரிசி வெந்ததுக்கு அப்புறமா எக்கை குழி தோண்டி புதைச்சிருங்க. 20 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தா சூப்பரான எக் பிரியாணி ரெடி. இது கூட சிக்கன் 65 வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்டா இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க.